அதிகாரங்களை கைப்பற்ற அனுரவின் திட்டம். ரகசிய கலந்துரையாடலில் அரசியல்வாதிகள். கிழக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக அதாவுல்லா தலைவர்களின் கூட்டு சந்திப்பில் இணக்கம். தமிழ் அரசியல்வாதிகளுக்குள் ராஜபக்ஷக்கள் கவலை தெரிவித்துள்ள விமல். இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. நாடு முழுவதும் வேகமாக பரவும் நோய் தொற்று. புறங்கின கணக்கெடுப்பு அறிக்கை தாமதம். காரணம் வெளியானது. கொலைக்களமாக மாறும் தென்னிலங்கை. சர்வதேச ஊடகம் அதிர்ச்சி தகவல். உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிலைநாட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனிப்பட்ட முறையில் தலையிட்டு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். உள்ளூராட்சி நிறுவனங்கள், சுயேட்சை குழுக்கள் மற்றும் இடதுசாரி அரசியல் கட்சி அமைப்புகளில் உள்ள முக்கிய கட்சிகளின் உறுப்பினர்களின் ஆதரவுடன் எதிர்க்கட்சிகள் அதிக பெரும்பான்மையுடன் இருக்கும் சபைகளில் அதிகாரத்தை நிலைநாட்ட திட்டங்கள் வகுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரதான எதிர்க்கட்சிகளுடன் கலந்துரையாடல் மேற்கொள்ளாமல் அரசாங்கத்தின் பிராந்திய தலைவர்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது அந்த உறுப்பினர்களின் ஆதரவை சுயாதீனமாக பெறுவதற்கான ஒரு முயற்சியாகும். மேலும் சுயாதீன குழுக்களுக்கு ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்களை நடத்தவும், பெலவத்தை தலைமை அலுவலகத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் மூத்த உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தவும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போது மௌன கொள்கையை கடைபிடித்து வரும் முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியுடன் திரைக்கு பின்னால் ரகசிய கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நடைபெறப்போகும் மாகாண சபை தேர்தலில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய காங்கிரசின் தலைவர் அதாவுல்லா களமிறங்க உள்ளதாக தேசிய காங்கிரஸ் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அரசியல் பீட உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் தேசிய காங்கிரஸ் தலைவர் ALM அதாவுல்லா மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பானது எதிர்காலத்தில் நடைபெற உள்ள மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவது பற்றியது என தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் பொது சின்னத்தில் தேசிய காங்கிரஸ் தலைவர் அதாவுல்லாவை முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதாக அரசியல் பீட வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி முஷரப் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இணைவது குறித்து பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் வாக்கு பலம் சரிவிலிருந்து நாடாளுமன்ற தேர்தலின் பின் உயர்வடைந்துள்ளது. அதேவேளை நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் முஸ்லிம் கட்சிகளின் வாக்குகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உயர்பீட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பாரம்பரியமான தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களிடம் தமிழ் ராஜபக்ஷகளை கண்டதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தமிழ் ராஜபக்ஷகள் தோற்றம் பெறுவார்கள் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. இது கவலைக்குரியது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மாகாண மக்களின் ஆதரவு எமக்கு உள்ளது. இது ஆரம்பத்தில் முதல் வெற்றியாகும். வடக்கில் பலமான அரசியலுக்கான அத்திவாரமிட்டுள்ளோம். நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்திகளை முன்னிலைப்படுத்தி வடக்கு மற்றும் கிழக்கில் செயற்படுவோம். சுய விருப்பத்தின் அடிப்படையில் வெகு விரைவில் அமைச்சின் விடயதானங்கள் மறுசீரமைக்கப்படும். புதிய தரப்பினர்கள் அமைச்சரவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். மக்கள் எதிர்பார்த்த அரச நிர்வாக கட்டமைப்பை வினைத்திறனாக்குவோம் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சுமார் 16 ஆண்டுகளுக்கு பிறகு சிக்குன்குனியா வைரஸ் நோய் இலங்கை முழுவதும் பரவி வருவதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் அறிவியல் துறையின் பேராசிரியர் நீலிகா மாலவிகே தெரிவித்துள்ளார். இந்த சிக்குன்குனியா நோய் தொற்று இலங்கை முழுவதும் பரவலாக பரவி வருவதாகவும், தற்போதைய வைரஸ் இந்திய பெருங்கடல் பரம்பரையின் பல தனித்துவமான பிறழ்வுகளுடன் தொடர்புடையதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தற்போது வேகமாக பரவி வரும் இந்த நோய் தொற்று தொடர்பில் நாட்டின் சுகாதாரத்துறை மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் ஆராய்ச்சி பிரிவினர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி இந்த வைரஸ் இந்திய பெருங்கடல் பரம்பரையின் பல தனித்துவமான பிறழ்வுகளுடன் நிகழ்கிறது என்பது கண்டறியப்பட்டுள்ளது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு இறுதியில் இருந்து இலங்கையில் சிக்குன்குனியாவின் நோய் தொற்று பரவி வருவதாக பேராசிரியர் நீலிகா மாலவிகே குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது பரவி வரும் சிக்குன்குனியா திரிபு தனித்துவமான பிறழ்வுகளை காட்டுகிறது என்றும், கட்டமைப்பு அல்லாத மேலும் பிறழ்வுகள் கண்டறியப்பட்டுள்ளன என்றும் பேராசிரியர் மேலும் சுட்டிக்காட்டினார். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட குரங்கின கணக்கெடுப்பின் இறுதி அறிவிப்பு தாமதமாகி வருகிறது.
தரவு சேகரிப்பு மற்றும் சரிபார்ப்பில் ஏற்பட்ட பிரச்சினைகளே இதற்கான காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இறுதி புள்ளி விவரங்களின் நம்பகத்தன்மை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. முன்னதாக குறித்த கணக்கெடுப்பின் வரைவு அறிக்கை 2025 மார்ச் 28 அன்று விவசாய அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்படவிருந்தது. இந்த நிலையில் அடுத்த 2 வாரங்களுக்குள் இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்ப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் அது எந்தளவுக்கு நம்பகத்தன்மையை கொண்டிருக்கும் என்பதில் தற்போது சந்தேகம் நிலவுகிறது. இலங்கையின் தென் மற்றும் மேல் மாகாணங்கள் கொலைக்களமாக மாறி வருவதாக BBC அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளது. 2022 ஆண்டு முதல் இந்த ஆண்டு மார்ச் 31 வரை காலப்பகுதியில் பல கொலைகள் அரங்கேற்றப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் 349 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் அவற்றில் 238 கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. மேலும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் கொலைகளும் மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்திலும் தென் மாகாணத்தின் காலி மாவட்டத்திலும் அடிக்கடி நடப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமீபத்திய துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு காலி மாவட்டத்தின் அம்பலாங்குடை மற்றும் மகங்கல போலீஸ் பிரிவுகளின் நிலைமைகள் மோசமாக இருப்பதாக BBC அறிக்கை மேலும் தெரிவித்துள்ளது.